அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கழிப்பது. சிறுநீர் ஒன்று நம்ம நார்மலாக கழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது சிறுநீரினுடைய டிராப்ஸ் வெளியில் வந்துடுறது. சில்சில் பவுலுன்னு சொல்லி அரபில் சொல்லுவாங்க. இப்போ சிறுநீர் கழித்த பிறகு சின்ன சின்னதாக டிராப்ஸ் என்னென்னா 1-2 டிராப்ஸ் வந்துடும். அப்படி வந்தாலும் என்ன சொன்னால் நமக்கு உது முறிச்சிடும். அப்போ நம்ம மீண்டும் உது செய்தாக வேண்டும். அந்த சிறுநீர் பட்ட இடத்தையும் கழுவி ஆக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெருநீர் கழிப்பது, பாத்ரூம் போகிறது, இயற்கை தேவைக்காக நாம் போகுவது நம்மளுடைய உதுவை முறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னு சொன்னால் காற்று பிரிவது, கேஸு ரிலீஸ் ஆகிறது. உடம்புலேருந்து காற்று பிரிவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் உது முறிஞ்சிருது. இதெல்லாம் நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தம் அது வழிந்து ஓடக்கூடியது. ரத்தம் மேலே நின்றுட்டு இருந்தால் போதாது, அது வடிந்து ஓடனா தான் உது முறியும். ரத்தம் மேலே நிற்குது, அந்த புண்ணு மேலே அந்த சரங்கு மேலே நிற்குது, அதை அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உது முறியாது. ரத்தம் அது ஒரு இடத்த விட்டு தன்னுடைய இடத்த விட்டு நகர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் உது முறிஞ்சிரும். அப்போ நாம் மீண்டும் உது செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சீழ் வழிவது, உடம்புல இருந்து காயத்திலிருந்து சீழும் வருது. சீழும் மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை நாம் தொடர்ச்சி எடுத்துடலாம். சீழும் வழிந்து ஓடுமே ஆனால் நாம் உதுவை மீண்டும் புதியதாக செய்ய வேண்டும். ஆறாவது விஷயமாக வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது. வாய் நிரம்ப வாந்தி, லேசாக சாப்பிட்டாரு லேசாக வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கொண்டு உதுவும் முறியாது. வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது, அதை கொண்டு உது முறிந்துவிடும். நாம் மீண்டும் புதிதாக உது செய்ய வேண்டி இருக்கும். அதே போன்று ஏழாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் முழுக்க உடலுடைய ஜாயிண்ட் எல்லாம் நல்லா சோர்வாகி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தூக்கத்தை தூங்குவது. ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், உட்காந்து தூங்குனா உது முறியாதுங்க. உட்காந்து தூங்குற, சம்பளம் போட்டுக்கிட்டு உட்காந்து தூங்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு உது முறியாது. ஆனால் அந்த சம்பளம் போட்டு தூங்கிட்டே இருக்கிற பொழுது முன்னால் அப்படி சாஞ்சிட்டாரு. எந்த அளவுக்கு சாஞ்சிட்டாரு சொன்னால் தன்னுடைய பித்தட்டு அது காற்று பிரிகிறதுக்கு உள்ள முகாந்திரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சாஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய உது முறியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சாஞ்சிட்டாருன்னா உது முறிஞ்சிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு தூக்கம், உட்காந்து தூங்கினா உது முறியாது, சம்பளம் போட்டு தூங்கினா உது முறியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சாஞ்சிட்டாரு, தூங்கிக்கிட்டே இருக்கிற போது சாஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய உது முறிஞ்சிடும். அப்போ அன்கண்ட்ரோலான ஒரு டீப் ஸ்லீப்பு அதனால் உண்டாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழுசாக படுத்து தூங்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உது முறிஞ்சிடும். என்ன பக்கத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டாலும் உது முறிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக என்ன பண்ணுவாங்க, சில பேர் செவுத்தோரமாக சாஞ்சி உட்காந்துக்குவாங்க. சாஞ்சி நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உது முறிஞ்சிடும். அவர் ஜும்மா அன்றைக்கி போய் உது செஞ்சுட்டு தான் வரணும். அப்படியே சாஞ்சி உட்காந்து தூங்கிட்டு அப்புறம் காமத்தை சொல்லும் போதோ அல்லது குத்துபா ஓதும் போதோ என்ன பண்ணுறாங்க, மக்கள் எழுந்திரிச்சு ஜும்மா தொழுகிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தொழுகிற ஆள்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை என்ன செய்கிறாங்க, ஜும்மாவுடைய அந்த புனிதமான நாள் அன்னைக்கு நல்லா சக்கீனத்து ரஹமத்து இறங்கக்கூடிய அந்த அழகான ஜும்மாவுடைய நாளில் பயானுடைய சமயத்தில் அழகாக என்ன பண்ணுறாங்க, குளிச்சு முடிச்சு செவுத்தோரமாக சாய்ந்து தூங்கக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். அதே போன்று எட்டாவது விஷயமாக மயக்கம் விடுவது. உது செஞ்சிட்டாரு, ஆனால் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிற பொழுது திடீர்னு ஒரு மயக்கம். எந்த மாதிரி ஒரு மயக்கம்னா கண்ட்ரோல் இல்லாத ஒரு மயக்கம், பக்கத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற உணர்வே இல்லாத ஒரு மயக்கம் விட்டுருச்சுன்னு சொன்னால் அவருடைய உதுவும் முறிந்துவிடும். 9வது விஷயம் பைத்தியம் பிடிப்பது. உது செஞ்சிட்டாரு, பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொன்னால் எதுவுமே அவரால் அடுத்து எந்த அமலையும் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் அனைவரையும். அப்போ அது மாதிரி ஒரு மனிதருக்கு நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அவருடைய உதுவும் முறிஞ்சு. அதே போன்று 10வது விஷயமாக ஏதோ ஒரு போதையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எந்த அளவுக்கு போதைன்னு சொன்னால் அவர் நடந்து போகிறதுக்கு சிரமம் தருகின்ற அளவுக்கு ஒரு போதையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த போதை கொண்டும் அவருக்கு உதுவும் முறிஞ்சுவிடும். 11வது விஷயம் என்னன்னு சொன்னால் தொழுகையில் நாம் இருக்கிறோம், தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு நகைச்சுவையோ ஏதோ ஒரு சிந்தனை ஷைத்தான் மனசில் போட்டு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு எந்த அளவுக்குன்னா பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு அல்லது ஆளே இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு கேட்குற அளவுக்கு அந்த சிரிப்பினுடைய சத்தம் இருக்குமே. ஆனால்
கிதாபில் கஹ்கஹான்னு சொல்லி எழுதுவாங்க. கஹ்கஹான்னா ஹஹ அப்படின்னு சிரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சத்தம், சிரிக்கிற சத்தம் வந்து பக்கத்தில் இருக்கிற நபருக்கு கேட்குற அளவுக்கு அந்த சத்தம் இருக்குமே ஆனால் அவருடைய ஒதுவும் முறிஞ்சிடும். தொழுகையில் நின்று சிரித்ததுனால அவருடைய தொழுகையும் முறிஞ்சிடும். ஆனால் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் ஒது செஞ்சுட்டாரு, அவர் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல சத்தம் போட்டு சிரிக்கிறாரு, போகிறாரு வராரு, விளையாடுறாரு, ஆடுறாரு, ஏதோ ஒரு செய்கிறாரு. ஆனால் அதை கொண்டு அவருடைய ஒது முறிய போகிறதில்லை. ஆக சிரிப்பதை கொண்டு ஒது முறியாது. தொழுகையில் சத்தம் வருகிற அளவுக்கு சிரிப்பாருன்னு சொன்னால் அவருடைய தொழுகையை முறிக்கும். அதே மாதிரி ஒதுவையும் முறிக்கும். அவர் மீண்டும் ஒது செய்யணும், மீண்டும் தொழுகையில் வந்து ஈடுபட வேண்டும். தொழுகையில் இப்படி சிரித்ததற்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்கும். யா அல்லாஹ், தொழுகை உன்ன மாதிரி இபாதத்தை, புனிதமான இபாதத்தில் நான் சிரிச்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும். 12வது விஷயம் நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். ஒசூலை எதெல்லாம் ஃபரதாக ஆக்குமோ, குளிப்பு கடமை எதெல்லாம் ஃபரதாக ஆக்குமோ அவை அனைத்துமே ஒதுவையும் முறித்துவிடும். ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஒதுவையும் அது முறித்துவிடும். ஆகையால் இத்தனை விஷயங்கள் மட்டுமே ஒதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட்டுட்டு முட்டி தெரிஞ்சால் ஒது முறிஞ்சிடுச்சு, அதே மாதிரி சிரித்து பேசினா ஒது முறிஞ்சிடுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டை கூட்டினா, சில பெண்கள் இருக்கிறாங்க வீட்டை கூட்டினா ஒது முறிஞ்சிடுது அப்படின்லாம் ஃபத்வா கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி சமைச்சாலும் ஒது முறிஞ்சிடுது அப்படின்னா, சில பேர் தண்ணீரை குடித்தா ஒது முறிஞ்சு, சாயா குடித்தா ஒது முறியுது. இதெல்லாம் என்னென்னமெல்லாம் புது புது மசாயல்கள்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. நாம் சொன்ன இந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற எந்த காரியங்களும் நம்மளுடைய ஒதுவை முறிக்காது. இன்ஷா அல்லாஹ் தாராளமாக நம்மளுடைய ஒதுவில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ஒதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இந்த ஒதுவை நாம் பேணுதலாக அழகாக செய்கிற பொழுது இந்த ஒதுவை கொண்டுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை அடையாளம் கண்டுகொள்வார்கள். யாரெல்லாம் ஒது இஹ்லாஸா அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து தொழுகிறோமோ, நம்மளுடைய ஒது செய்த இந்த உறுப்புகள் எல்லாம் கியாமத் நாளில் அங்கிருந்து வெளிச்சம் வரும். எப்படி லைட்ல இருந்து வெளிச்சம் வருதோ, லைட்டுங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கு, அதுல இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி நம்மளுடைய முகம் கழுவி இருக்கிறோம், முகத்திலிருந்து அல்லாஹ் தாலா பிரகாசத்தை, ஒளியை, நூறானியத்தை வெளிப்படுத்துவான், வெளிச்சத்தை ஏற்படுத்துவான். அதே மாதிரி கைகள், தலைக்கு மசாஜ் செஞ்சிருக்கிறோம், தலையிலிருந்து அல்லாஹ் தாலா வெளிச்சத்தை ஏற்படுத்துவான். காலை கழுகி இருக்கிறோம், காலிலிருந்து அல்லாஹ் தாலா வெளிச்சத்தை ஏற்படுத்துவான். சகோதரர்களே, ஒதுங்கிறத நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தாலா கேட்ட நல்ல விஷயங்களின் மீது பேணுதலை ரப்புல் ஆலமீன் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.